நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள் மற்றும் அதனை மையப்படுத்திய பரபரப்பான தகவல்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை, இந்தியா உட்பட்ட தெற்காசிய நாடுகளில் ஒரு அரசியல் தலைவர் சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லையென்றால் குற்றங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டால் அவ்வாறாக கைது செய்யப்படும் அந்த தலைவருக்கு உடனடியாகவே திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படுவது பொதுவாகவே அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம். இதனை இந்தியாவின் அரசியல் பரப்பிலும் அவதானித்துக் கொள்ளலாம், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளின் அரசியல் பரப்பிலும் அவதானித்துக் கொள்ளலாம். இவ்வாறாக கைது செய்யப்படும் அரசியல் தலைவர்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் உடல்நல குறைவு நாடகங்களின் முடிவுகள் என்னவோ, குறித்த தலைவர் தனது தடுப்பு காவலை தவிர்க்கும் வகையில் ஆன முடிவுகளைத்தான் வெளிப்படக்கூடிய ஒரு காட்சி. இலங்கையில் கடந்த வருடம் வெளிப்படுத்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவின் கைதும் அதற்கு பின்னால் அவருக்கு ஏற்பட்ட திடீர் நலக்குறைவுகள், உயிராபத்து, பதற்றங்கள் எல்லாம் ரணிலையும் அப்போதைக்கு சிறை கூண்டிலிருந்து தப்பிவித்தது. அவ்வாறாக அந்த நாடகங்களின் பின்னால் பிணை பெற்ற ரணில் கடந்த வாரம் தனது பிறந்த நாளையும் கொண்டாடி இருக்கின்றார். இப்போது இதே சூட்சுமம் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு வறுத்தெடுக்கப்படும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வு தலையும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தல அதிகாரியுமான சுரேஷ் சாலை விடயத்தில் பிரயோகிக்கப்படுகின்றதா, அல்லது அவருக்கு உண்மையில் திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டதா என்ற ஐயங்களை எழுப்பும் வகையில் அவரை மையப்படுத்திய புதிய நகர்வுகள் சில விடயதானங்களை வழங்க தலைப்படுகின்றன. இனிமேல் சுரேசாலைக்கும் ரணில் வாணியில் உயிராபத்து கதைகள் கூறப்பட்டு வெளியேறும் வாய்ப்புகள், அதாவது பிணை விடுதலைகள் கிட்டிக்கொள்ளுமோ தெரியாது. ஏனெனில் இன்னும் 2 வாரங்களுக்கு இடையில், அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று உயிர்த்த ஞாயிறு தினம் வருவது நீங்கள் அறிந்த விடயம். அந்த நாள், அதாவது ஈஸ்டர் நாள் 2019 இலங்கையில் இதே பண்டிகை நாளில் நடந்த மிகப்பெரிய குரூரமான தாக்குதல்களை இன்னொரு நினைவு நாளாக 7வது ஆண்டுக்குள் நகர்த்த உள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்குரிய சதியில் முக்கிய சூத்திரதாரியாக சுட்டுவிரல் நீட்டப்படும் புலனாய்வு அதிகாரியான, அதாவது தலைவரான சுரேஷ் சாலைக்கு தான் இப்போது அவரது தடுப்பு காவலில் திடீர் சுயீன நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் மத்திய கிழக்கு போர் நெருக்கடிகள் ஏதுமற்ற ஒரு இலங்கை தீவாக இருந்திருந்தால் இந்த செய்தி மக்களுக்கு முக்கியமான செய்தியாக, அசைவோடக்கூடிய ஒரு செய்தியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது சுரேசாலை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உள்ளதான செய்தி ஒரு சிறிய செய்தியாகவே கடக்கும். ஏனென்றால் இலங்கையர்களுக்கு இந்த செய்தியை விட மத்திய கிழக்கு போரின் நெருக்கடியால் தமது பணப்பைகள் அடிவாங்கும் விலைகள், விலைவாசி ஏற்றங்களால் தாம் அல்லல்படும் நிலைகள்தான் இப்போது அவர்களை அழுத்தத்துக்குரிய விடயங்களாக மாற்றிக்கொள்கின்றன. இதற்கிடையே அமெரிக்காவால் இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் ஐரிஸ் தேனா கப்பலுக்கு ஸ்ரீலங்கா உத்தியோகபூர்வ அழைப்பு விடுத்ததாக கொழும்பில் உள்ள ஈரானிய தூதர் தெரிவித்த கருத்தை ஸ்ரீலங்கா மறுத்திருப்பதால் அனுர அரசாங்கம் ஈரானை அவமதித்து விட்டதான பல்லவியை தற்போது எதிரணி ஆரம்பித்துள்ளது. ஐரிஸ் தேனா கப்பலுக்கு ராஜதந்திர மட்டத்தில் எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என நேற்று அனுரவின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேசிச கூறிக்கொண்டாலும் ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியோ தனது உத்தியோகபூர்வ அழைப்பை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்த அழைப்பை ஈரானிய தூதர் தெளிவாக தனது கொழும்பு ஊடக மாநாட்டில் தெரிவித்திருப்பதால் அனுர அரசாங்கம் அமெரிக்காவுக்கு அஞ்சிக் கொள்வதா, ஈரானுக்கு நட்பு பாராட்டுவதா என்ற நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில்தான் எதிரணி இந்த விடயத்தை தமது அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி ஈரானை ஸ்ரீலங்கா அவமதித்து விட்டதாகவும், அதாவது உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இலங்கைக்குள் வரவு முனைந்த ஈரானிய போர்க்கப்பலைத்தான் அமெரிக்கா மூழ்கடித்தது என்ற விடயத்தை ஸ்ரீலங்கா மறைத்து தாம் அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுக்கவில்லை, அந்த கப்பலுக்கும் அமெரிக்காவின் வான்கலங்களுக்கும்
அழைப்பு நிராகரிக்கப்பட்டது என்ற விடயத்தை சொல்லியுள்ளமை ஒரு முக்கியமான விடயம். இவ்வாறான நெருக்கடியில் உள்ள இலங்கைக்கு தமது தரப்பில் இறுக்கமாக நிற்பதா இலக்கமாக நிற்பதா என்ற முடிவுகளை எடுக்க IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் குழுவும் இன்று இலங்கை தீவுக்குள் புகுந்து கொள்கின்றது. இந்த குழு ஏப்ரல் 9 வரை இலங்கையில் தங்கியிருந்து சமகால மத்திய கிழக்கு நிலவரங்களால் இலங்கையர்களின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை அவதானித்து புதிய முடிவுகளை எடுக்கும். அதேபோல ஏற்கனவே தமது அமைப்பு வழங்கிய, அதாவது IMF வழங்கிய ஸ்ரீலங்காவுக்கான பிணை எடுப்பு நிதி திட்டத்தின் 5வது மீளாய்வு தவணை நிதியையும் அங்கீகரிக்கும் வகையில் முடிவுகளை எடுக்கும். இந்த முடிவுகள் அங்கீகாரம் பெற்றால் இலங்கைக்கு இன்னொரு தவணை நிதியாக IMFிடமிருந்து 347 மில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டக்கூடும். இது இலங்கைக்கு இப்போது மிகவும் அவசியப்பட்ட ஒரு நிதியாக தெரிகின்றது. இதேபோல எதிர்வரும் மே மாதத்தில் இலங்கையருக்குரிய எரிபொருள் விலையை இன்னும் உயர்த்துவதா இல்லையா என்ற முடிவையும் IMF குழுவே செய்யும் என்பது இன்னொரு விடயம். இந்த விடயத்தை நேற்று முன்தினம் செய்தி வீச்சு குறிப்பிட்டிருந்தது. தற்போதைய நிலையில் இலங்கையர்கள் தாம் கொள்வனவு செய்யும் எரிபொருள் விலையில் ஒரு உயர்வை சந்தித்தாலும் இன்னமும் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயையும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயையும் அரசாங்கம் மானியமாக வழங்கித்தான் இந்த விலை உயர்வே உள்ளது. ஆனால் அரசாங்கத்துக்கு தற்போது மாதத்திற்கு பொதுமக்களுக்கு இவ்வாறான எரிபொருள் மானியத்தை வழங்குவதால் சுமார் 20 பில்லியன் ரூபாய் செலவீனம் மாதம் உள்ளது. இந்த விலை நிர்ணய முறையை தொடர்வதற்கு, அதாவது எரிபொருள் விலையில் அரசின் மானிய உதவி தொடர்வதற்கு, அதாவது சப்சிடி வழங்கப்படுவதற்கு அனைத்துலக நாணய நிதியம் அங்கீகாரத்தை வழங்க தவறினால் இந்த எரிபொருள் மானியத்தை அரசாங்கம் வழங்க முடியாது. இதனால் அரசாங்கம் தற்போது வழங்கும் மானிய நிதித்தொகை, அதாவது 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபா என்ற இந்த பணம் வேறு வழியின்றி எரிபொருளின் விலையுடன் தான் இணைக்கப்பட வேண்டிய நிலைமை உள்ளது. இதனை ஏற்கனவே அனுர அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டது. இவ்வாறான நெருக்கடிகள் உள்ள நிலையில் இலங்கைக்கு எரிபொருள் விநியோகத்தை பாதுகாக்க ரஷ்ய தரப்பில் என்ன செய்யலாம் என்ற விடயத்தை ஆராய்வதற்காகவும் ரஷ்யாவின் எரிசக்தி பிரதியமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட ரஷ்ய குழுவும் இன்று இலங்கைக்குள் தனது எரிசக்தி ராஜதந்திரம் எனப்படும் ஃபியூவல் டிப்ளோமசியுடன் நுழைந்திருக்கின்றது. ஒரே நாளில் நாணய நிதிய குழுவும் ரஷ்ய குழுவும் கொழும்புக்கு செல்வது ஒரு முக்கியமான விடயம். தற்போதைய நெருக்கடி, அதாவது எரிபொருள் நெருக்கடியால் ரஷ்யாவுடன் 1974க்கு பின்னர் ஸ்ரீலங்கா முதன்முறையாக ஒரு எரிசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை செய்யும் வகையில் நிலைமைகள் மாறியுள்ளன. இந்த விடயத்தை ரஷ்யாவுடன் ஸ்ரீலங்கா விவாதிப்பதும் 1974ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுதான் முதல் முறை. ரஷ்யாவின் எரிபொருள் அபயத்தை கோரி கடந்த வாரம் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரை சந்தித்து பேசிய பின்னர் உடனடியாகவே ஒரு குழு மாஸ்கோவிலிருந்து கொழும்புக்கு பறந்திருப்பது இலங்கையின் கேந்திர அமைவிடம் ரஷ்யாவுக்கும் எவ்வளவு முக்கியமாக தேவைப்படுகின்றது என்பதையும் பளிச்சிட வைக்கிறது. ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை முகங்கள் மற்றும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்கும் ரஷ்ய குழுவில் ரஷ்ய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைகளும் அடங்கியுள்ளது ஒரு முக்கியமான விடயமாக தெரிகிறது. ஆனால் IMF தலைகள் வந்தாலும் ரஷ்ய தலைகள் வந்தாலும் எரிபொருள் விலை எதிர்களை தொடர்ந்து வரும் பாதக விளைவுகளை இலங்கையர்கள்தான் இப்போதைக்கு தமது முதுகுகளில் சுமந்து கொள்கின்றனர். அடுத்த மாதம் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது. அதற்கு பின்னர் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் வரக்கூடிய சித்திரை புத்தாண்டு காலம் எல்லாம் வர உள்ள நிலையில் இலங்கையில் ஏற்கனவே பருப்பு, கருவாடு, தேங்காய் எண்ணெய் போன்ற பல பொருட்களின் விலைகள் இந்த எரிபொருள் ஏற்றத்துடன் எகிறிவிட்டன. இதுவும் போதாதென நாட்டின் தற்போதைய வறண்ட வானிலை காரணமாக நாட்டின் நீர்மின் உற்பத்திக்குரிய நீர்த்தேக்கங்களாக இருக்கக்கூடிய விக்டோரியா, கொத்மலை, ரந்தனிகல, காசல்ட்ரி, மௌசாகல, ரந்தம்பே, சமநலவேவா ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீரேந்து பகுதிகளில் மழை குறைவடைந்திருக்கின்றது. இதனால் எதிர்வரும் வாரங்களில் முன்னுற்பத்திக்கும் சவால் எழும் என்ற எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன. மத்திய கிழக்கு மோதல் எழுவதற்கு முன்னரே தரமற்ற நிலக்கரி இறக்குமதி காரணமாக ஸ்ரீலங்காவின் மிகப்பெரிய அனல் மின்சார உற்பத்தி நிலையமான நுரைச்சோலை லக்விஜியவின் உற்பத்தி பாதிக்கப்பட்டபடியே நீங்கள் அறிந்த விடயம். இதனை செய்திகளின் வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது நுரைச்சோலை மின் உற்பத்தி கூடத்தில் தற்போது இந்த தரம் குறைந்த நிலக்கரி பயன்படுத்தப்படுவதன் காரணமாக தினசரி 130 முதல் 160 மெகாவாட் மின் உற்பத்தி இழக்கப்படும் நிலையில்தான் இந்த நெருக்கடிகள் தீவிரப்படுகின்றன. மத்திய கிழக்கு சூழ்நிலை காரணமாக டீசல் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் விநியோகமும் சவால்களை எதிர்கொள்ளும் நிலையில் நாட்டின் தற்போதைய வறண்ட வானிலையால் எதிர்வரும் வாரங்களில் நீர்மின் உற்பத்திக்கும் குடிநீர் விநியோகத்துக்கும் சவால்கள் எழும் என்ற புதிய எதிர்வு கூறல்கள் வந்துள்ளன.
இதனால்தான் தற்போதைய வறண்ட வானிலை தொடர்ந்தால் நீர் விநியோகத்தை குறைக்க நேரிடலாம் என ஸ்ரீலங்காவின் தேசிய நீர்வளங்களின் தலைவர் சந்தன பண்டார கூட நேற்று இலங்கையருக்கு ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்திருப்பதையும் அவதானிக்க வேண்டும். ஆக மொத்தம் இலங்கையின் நீர் முகாமைத்துவம் மோசமான நிலையில் இருப்பதால் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கடுமையான மழையால் அதிகளவு நீரை பெற்ற அதே இலங்கை தீவு இப்போது மழையில்லை, அதனால் நாட்டில் நீரில்லை என்ற எதிர்நிலையில் சவால்களை எதிர்நோக்குகின்றது. இதற்கிடையே வடக்கின் சுயேட்சை எம்பி மலையக தமிழ் மக்களை இழிவுபடுத்தும் வகையிலும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் பேசியமைக்கு எதிராக அனைத்துலக குடிசார் மற்றும் அரசியல் உரிமை சட்ட விதிகளை பயன்படுத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக குடிசார் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவிலும் காவல்துறை தலைமையகத்திலும் நேற்று முன்தினம் முறைப்பாடுகளை பதிவு செய்த நிலையில் இந்த முறைப்பாடுகளை மையப்படுத்தி ஒரு எதிர்வினை ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரியவிடமிருந்து நேற்று வந்திருக்கிறது. அதாவது வெறுப்பு பேச்சுக்களை குற்றமாக்கும் அனைத்துலக குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான உடன்படிக்கையான ICCPR விதிகளின் கீழ் குறித்த எம்பிக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் இந்த சட்டத்தின் பிரிவில் சந்தேக நபர்களை கைது செய்யும் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை அவசரமாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இந்த சட்ட விதிகளின் கீழ் குறித்த ஒருவரின் கூற்று அல்லது வெளிப்பாடு பாகுபாடு, பகமை அல்லது வன்முறையை ஊக்குவிக்கின்றதா, அதன் மூலம் தேசிய இன அல்லது மத வெறுப்பு ஆதரிக்கப்படுகின்றதா என்பதை ஆராய்ந்த பின்னர் தான் ஒருவர் கைது செய்யப்படலாமே தவிர மற்றபடி அவர் கைது செய்யப்படக்கூடாது என காவல்துறை மாதிபர் சொல்லுகின்றார். அத்துடன் ஒரு கைது நடவடிக்கை இந்த விதிகளின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி முன்கூட்டியே எழுத்துப்பூர்வமான ஒரு முன் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் தெரிவிப்பது சுயேட்சை எம்பியின் மீதான முறைப்பாட்டின் அடிப்படையில் வந்ததாக கருதப்படுகின்றது. அதாவது இந்த எம்பியின் மீதான நடவடிக்கையை காவல்துறை மாதிபரை தாமதப்படுத்தும்படி இல்லை என்றால் அதனை செய்ய வேண்டாம் என்ற வகையில் ஒரு குறியீட்டு செய்தியை காவல்துறையினருக்கு வழங்கி இருக்கின்றாரா என்பதும் கேள்விக்குரிய ஒரு விடயமாகின்றது. அதாவது பொதுமக்களுக்கு வெறுமனமே மனக்கசப்பு, அவமதிப்பு அல்லது மத ரீதியான அவமதிப்பை ஏற்படுத்துவது மட்டும் ICCPR சட்டத்தின் பிரிவு 3 கீழ் ஒருவரை கைது செய்வதற்கு போதுமான காரணமாக கருதப்படக்கூடாது என ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ICCPR சட்ட விதிகள் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தெரியவந்தால் விசாரணை செய்யும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருப்பது சுயேட்சை எம்பி மீதான நடவடிக்கைகளில் காவல்துறைக்கு கட்டுப்பாடு போடும் நகர்வா என்ற ஒரு ஐயமும் உருவாகியுள்ளது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், குறிப்பாக மத்திய கிழக்கு போர் நிலவரங்களை நோக்கி கொண்டால், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் பாணையில் ஈரானும் அமெரிக்காவும் பேசுவதான விடயத்தில் இரண்டு தரப்புகளும் சொல்லும் விடயங்களில் உண்மை நிலை எது என்பதில் ஒரு குழப்பம் கடுமையாக உள்ளது. ஈரானுடன் பேச்சுக்கள் வேகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்பார்த்த வெள்ளை மாளிகை கூறுகிறது. நாளை வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானில் இந்த பேச்சுக்கள் நடைபெறலாம் என எகிப்து மற்றும் பாகிஸ்தானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டியும் புதிய செய்திகள் வருகின்றன. ஆனால் ஈரானோ இடைத்தரகர்கள் மூலம் ஒரு செய்தி பரிமாற்றம் மட்டுமே நடந்தது, பேச்சுக்கள் எதுவும் நடக்க சாத்தியமில்லை என தொடர்ந்தும் அழுத்தமாக சொல்லிக் கொள்கின்றது. இந்த முரண்பாட்டு அறிக்கையிடல்களின் பின்னணியில் இன்றைய 26ஆம் நாள் போர்க்களம் விரிந்தது. இன்று அதிகாலை ஈரானின் இஸ்பஹான் நகரை சுற்றி கடுமையான இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இஸ்பஹானில் ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்களில் ஒன்றும் முக்கியமான விமானப்படை தளமும் ஏனைய இராணுவ தளங்களும் உள்ள நிலையில் இன்று காலை இங்கு தாக்குதல்கள் நடந்தன. இதேபோல ஈரானும் இன்று வியாழக்கிழமை காலையில் தனது ஆளில்லா விமான கலங்களான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம், குவைட், பஹ்ரைன் ஆகியவற்றின் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அதிலும் இஸ்ரேல் மீது தலைநகர் டெல் அவீவ் உட்பட்ட இடங்களில் இன்று காலை 2 அலை தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய விரும்பினாலும் அவ்வாறு செய்தால் தமது சொந்த மக்களால் தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற அச்சம் ஈரானிய உயர் தலைவர்களுக்கு இருப்பதால் அதனை செய்ய பயப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு குறிப்பிட்டிருக்கின்றார். மறுபுறத்தை ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைவை ஆரம்பத்தில் கோரியிருந்த அமெரிக்கா தற்போது பேச்சுக்கள் நடத்தப்படாமலேயே பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாக சொல்வது அமெரிக்காவின் ஈரான் குறித்த அச்சத்தை வெளிப்படுத்துவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என நேற்று குறிப்பிட்ட அவர் எதிரியுடன் எந்த பேச்சுக்களும் நடத்தும் திட்டம் தங்களுக்கு இல்லை எனவும், எனினும் அமெரிக்கா தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லி வருவதாகவும் குற்றம் சாட்டினார்.
ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை தொடர்ந்தும் பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன என்ற விடயம் சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் நேற்றும் இதனை உறுதிப்படுத்தினார். இந்த பேச்சுக்களில் தனது சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், தனது மருமகனான ஜாரட் குஷ்னர், வெளியுறவு அமைச்சர் அதாவது இராஜாங்க திணைக்கள செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் துணை அரசுத் தலைவர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் ட்ரம்ப் நேற்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் ஈரானிய தரப்பில் யார் யார் பங்கேற்பார்கள் என்ற விடயத்தில் ட்ரம்ப் நேற்று எதிலும் சொல்லவில்லை. இதற்கிடையே பாகிஸ்தானைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் ஊடாக ஈரானிடம் அமெரிக்கா வழங்கிய 15 அம்ச திட்டங்களில் போர் நிறுத்த முன்மொழிவு எல்லாம் இருந்தாலும் ஈரான் அதனை நிராகரித்து விட்டதாகவும், பதிலுக்கு தமது தரப்பின் முன்மொழிவுகளை அமெரிக்கா கவனிக்க வேண்டும் என்ற புதிய முனைப்பை ஈரான் கொண்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் ஈரான் புதியதொரு பரிந்துரைகளை அமெரிக்கா முன்னால் வைப்பதாகவும் கூறப்படுகின்றது. நாளை அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது இந்த வார இறுதியில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுக்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஈரானின் இந்த தொடர் மறுப்பு பேச்சுக்களின் நிலைமையை எவ்வாறு மாற்றும் என்பது தெரியவில்லை. ஈரான் தற்போது தனது தரப்பில் 5 அம்ச முன்மொழிவை செய்கின்றது. ஈரானிய தலைவர்களை படுகொலை செய்வதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும், ஈரான் மீது எதிர்கால தாக்குதல்கள் நடத்தப்படுவதில்லை என்ற உறுதிமொழியை வழங்க வேண்டும், இதுவரை நடத்தப்பட்ட போருக்குரிய இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கும் அப்பால் ஒரு முக்கியமான விடயமாக ஹோர்முஸ் நீரிணையின் மீது ஈரானுக்கு இறையாண்மை உள்ளது என்பதை அமெரிக்கா ஏற்க வேண்டும் என்பதும் ஒரு விதியாக உள்ளது. ஆனால் அமெரிக்கா இந்த பரிந்துரைகளில் போர் இழப்பீடு மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானிய பிடி ஆகியவற்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பது தெரியக்கூடிய ஒரு விடயம். இந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் வகையில் ட்ரம்ப் விதித்த புதிய 5 நாட்களுக்குரிய காலக்கெடுவின் முடிவும் நெருங்கி வருவது இங்கு இன்னொரு விடயம். இந்த நிலையில் தன் மீதான போர் சாராத நாடுகளின் கப்பல்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசி ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லலாம் என ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து பல கப்பல்கள் ஹோர்முஸை கடந்து வருகின்றன. இந்த போர் ஆரம்பித்த நாளிலிருந்து ஹோர்முஸுக்கு அப்பால் பல கப்பல்கள் சிக்கி அவற்றில் பணியாற்றும் 20,000 மாலுமிகள் கடலில் இன்னல்பட்ட நிலையில் இந்த நகர்வு வருகிறது. இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் நாடுகள் மீது ஒரு கட்டணத்தை வசூலிப்பதற்குரிய புதிய சட்டத்தை ஈரானிய நாடாளுமன்றம் தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த சட்டத்தை அமெரிக்காவோ அனைத்துலக நாடுகளோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அனைத்துலக கடற்பரப்பாக ஹோர்முஸ் நீரிணை கருதப்படுவதால் அதில் ஈரான் எந்த விதமான கட்டணங்களையும் வசூலிப்பது அனைத்துலக சட்ட விதிகளுக்கு முரணானது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையால் கப்பல்கள் பயணிக்க வேண்டுமானால் தனக்கு ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என ஈரான் ஒரு புதிய நகர்வை செய்கின்றது. இந்த டீலின் அடிப்படையில் சில கப்பல் நிறுவனங்கள் ஈரானுக்கு பணத்தை செலுத்தித்தான் ஹோர்முஸ் நீரிணையால் பயணிப்பதாக கூறப்படுகின்றது. என்னதான் ஈரானில் 3/2 பங்குக்கும் மேற்பட்ட ஆயுத தளங்களை தாம் தாக்கியுள்ளதாக அமெரிக்கா உரிமை கோரிக்கொண்டாலும், ஈரானில் 10,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை பணியகம் சொல்லிக் கொண்டாலும், உள்ளபடியே இந்த தாக்குதல்களின் அழிவுகள் செய்மதி படங்களில் தெரிந்து கொண்டாலும் ஈரான் இதுவரை இந்த இழப்புகளை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை. இதற்கு அப்பால் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் அதன் விளைவில் இன்று வரை தளர்வு ஏதும் இல்லை. ஈரானின் இந்த ஹோர்முஸ் பிடிதான் உலகின் எரிசக்தி சந்தை விலைகளை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்த்தி இருக்கின்றது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான பிடியாக இருப்பதால் இந்த பிடியை வைத்தே அது அமெரிக்காவையும் உலகையும் ஆட்டி வைக்க தலைப்படுகின்றது. இப்போது அமெரிக்கா இந்த ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானிய பிடியை தகர்ப்பதற்கு சில அதிரடிப்படைய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும் என்ற ஊகங்கள் உருவாகி வருகின்றன. குறிப்பாக இந்த ஊகங்களை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்கா அந்த பகுதிக்கு பரசூட் தரையிறக்க படையணிகள் மற்றும் மெரின் எனப்படும் ஈரூடக படையணிகளையும் அனுப்புவதாக தெரிகின்றது. அமெரிக்க வான்படையின் 82வது ஏர்போர்ன் டிவிஷன் பிரிவிலிருந்து சுமார் 1000 துருப்புக்களும் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படுவது குறித்து நேற்றைய செய்தி வீச்சில் குறிப்பிடப்பட்டிருந்தது. முக்கியமான நிலப்பரப்புகளையும் விமான நிலையங்களையும் பாதுகாப்பதற்குரிய தரையிறக்கத்துக்கென இந்த 82வது ஏர்போர்ன் டிவிஷனை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்வது வழமை. இந்த ஏர்போர்ன் டிவிஷனின் தலைமையகம் அமெரிக்காவின் வட கரோலினாவில் உள்ளது. இந்த தளத்திலிருந்து 18 மணி நேரத்தில் உலகின் எந்த பகுதிக்கும் அமெரிக்க வான்படை பறக்கக்கூடிய வகையில் அமெரிக்க இராணுவம் இந்த 82வது வான்வழி பிரிவை பராமரித்து வருகிறது. 2021 அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய போது இந்த பிரிவு தான் காபூலில் உள்ள ஹமீத் கார்ஷாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த பிரிவின் பாதுகாப்பின் பின்னர் தான் அமெரிக்க துருப்புக்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். 82வது ஏர்போர்ன் டிவிஷனை பொறுத்தவரை இது 1ஆம் உலகப் போர் காலத்தில் உருவாக்கப்பட்ட போதிலும்
முதலாம் உலகப் போர் முடிவடைந்த பின்னர் அது கலைக்கப்பட்டது. பின்னர் இரண்டாம் உலகப் போரில் அது மீண்டும் உருவாக்கப்பட்டது. 1944 நடந்த பிரான்சின் நோர்மண்டி தரையிறக்கம் உட்பட்ட போரின் மிக முக்கியமான கட்டங்களில், அதாவது இரண்டாவது உலகப் போரின் கட்டங்களில் இந்த ஏர்போர்ன் டிவிஷன் தான், இந்த ஏர்போர்ன் பிரிவு தான் முக்கியமாக இயங்கியிருந்தது. தற்போது இந்த பிரிவில் 12,000 துருப்புக்களை கொண்ட 3 படையணிகள் உள்ளன. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் இந்த பிரிவு தான், அதாவது 82ஆம் ஏர்போர்ன் டிவிஷன் தான் வியட்நாம், கிரனடா, பனாமா, ஈராக், ஆப்கானிஸ்தான் ஆகிய இடங்களில் முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. IS அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளிலும் அது ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் கார்க் தீவின் மீது இந்த பிரிவு மூலம் அமெரிக்கா ஒரு அதிரடியான வான்வழி தரையிறக்கத்தையும் மரீன் எனப்படும் ஈரூடக படையணியை பயன்படுத்தி ஒரு கடல்வழி படையெடுப்பையும் எடுக்கலாம் என்ற ஊகங்கள் இருப்பதால் இப்போது ஈரானும் கார்க் தீவை பாதுகாக்கும் வகையில் பல நகர்வுகளை எடுத்து வருவதால் இந்த போர் இப்போது அமெரிக்காவின் ஒரு அதிரடி தரையிறக்கம் இடம்பெறும் வகையில் புதிய வடிவத்தை எடுக்குமா, இல்லையென்றால் அமெரிக்காவுக்கு தொடர்ந்தும் பாதகமான நிலவரங்களை தான் தருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலையாக உள்ளது. இவைதான் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.